செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தீவிரமாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், தமிழிசை, அன்புமணி உள்ளிட்டோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்ட சூறாவளி பிரச்சாரத்தை சென்னையில் நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெல்லும் என உறுதி. செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறார் பிரதமர் மோடி. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார் என எச்சரிக்கை. பாஜக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்ததாகவும் விமர்சனம். உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலையின் பேச்சால் கூட்டணியில் உள்ள பாமக அதிர்ச்சி. எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம். உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது. ஊழலின் தலைவர் பிரதமர் மோடி என்று ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் பாஜக 150 இடங்களை தாண்டாது என்று திட்டவட்டம். நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கு. நாளை விசாரணை நடத்துகிறது சென்னை உயர்நீதிமன்றம். பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே நிர்வாகி வீட்டில் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் மற்றும் பாரிவேந்தர் தொடர்பான கையேடுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிக வெப்பத்திற்கான மஞ்சள் எச்சரிக்கை. அசௌகரியமான சூழல் ஏற்படக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பொருளாதார நெருக்கடியால் கோவையில் மூடுவிழா காணும் குறுந்தொழில் கூடங்கள். கார்ப்பரேட்டுக்கு மட்டுமே ஒன்றிய அரசு கரிசனை காட்டப்படுவதாக புகார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் முடிவை திரும்ப பெற்றார் குலாம் நபி ஆசாத். அனந்த்நாக், ரஜோரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் விலகல். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பிரியங்கா காந்தியின் ரோட் ஷோ. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனல் பறந்த சூறாவளி பிரச்சாரம் முடிவடைந்து உள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் அரசியல் கட்சிகளின் அனைத்து வகையான பிரச்சாரமும் முடிவடைந்தது. கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்த பிரச்சாரத்தின் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை பெசநகர் பொதுக்கூட்டத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதேபோல் நாடு முழுவதும் 21 மாநிலங்களுக்கு உட்பட்ட 102 மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இதனால் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளிலிருந்து மாலை 6 மணிக்கு மேல் தொகுதிகளை சேர்ந்தோர் அல்லாத
மற்றவர்கள் வெளியேற வேண்டும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தினார். கேண்டிடேட் தவிர அங்கே யார் யாருக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறதோ அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் அவங்க இருக்கணும். வெளியிலேருந்து வந்த கேம்பெயினுக்கு வந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உறுப்பினர்கள், தொண்டர்கள் அவங்கெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு இருக்கிறது. அது தவிர நம்ம பிரிண்ட் மீடியா, விஜுவல் மீடியா அதில் எல்லாம் என்ன மாதிரி விளம்பரம்லாம் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு சில சட்டம் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் நாளைய தினம் வேட்பாளர்கள் மட்டுமின்றி சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட எந்த வடிவத்திலும் யாரும் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோல ஊடகங்கள், பத்திரிகைகளுக்கும் விளம்பரம் உள்ளிட்ட வடிவ பிரச்சாரங்களுக்கும் விதிமுறைகள் உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இதனிடையே நாளை மறுநாள் வாக்களிப்பதற்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டால் ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு, ஆதார் அட்டை, 100 நாள் வேலைத்திட்ட அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பூத் ஸ்லிப் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் செய்து வரும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதிக்கட்டமாக சென்னை பெசன்ட் நகரில் பிரச்சாரம் செய்தார். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன், தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா காலத்திலும் PM கேர் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியவர் மோடி என்றும் தேர்தல் பத்திரம் மூலம் அவரின் ஊழல் முகத்திரை கிழிந்ததாகவும் விமர்சித்தார். பண மதிப்பிழப்பு, GST, வேலையில்லா திண்டாட்டம் என மக்களை பாதிப்பிற்குள்ளாக்கிய மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை ஒற்றை சர்வாதிகாரமாக மாற்றிவிடுவார் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களோட ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமாக இருக்க, உங்கள் படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகிறதே இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சூப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமாக இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையாக ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களோட தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. நாடு 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறுகள் திரித்து எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள், மாநில மொழிகள் சிதைக்கப்படும். மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும். மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும். இடஒதுக்கீடு வழங்குகிற சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றிலே பறக்க விடப்பட்டு RSS சட்டம்தான் நாட்டை ஆளும். காவி கொடி தேசிய கொடி ஆகிடும். இதையெல்லாம் தடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதும்போது தனக்கு ஒரு இடம் இருக்கும் என தெரிவித்த முதலமைச்சர் பெண்கள் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இந்தியாவின் வெற்றி கணக்கை தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத வேண்டும் என கூறிய அவர் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றார். இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கிலிருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு இது. அவருடைய 100ஆண்டுக்கு தலை சிறந்த பரிசா நாம் கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்றோம், ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் இந்த பரிசு. உங்களின் ஒருவனாக உங்கள் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இம்முறை இந்தியாவின் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
முன்னதாக பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி தன்னை சுற்றியிருந்த தலைவர்களுக்கும் துரோகம் செய்தவர் பழனிசாமி என விமர்சித்தார். பதவிக்காகவும் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பவும் பாஜகவிற்கு ஆதரவு அளித்த அதிமுக தற்போது ஊழல் வழக்குகளுக்கு அஞ்சி பாஜகவிற்கு மறைமுகமாக ஆதரவு அளிப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நிறைவு செய்தார். தமிழ்நாடு முழுவதும் 1 மாத காலமாக சுட்டெரிக்கும் வெயிலில் அனல் பறந்த பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் அதிமுகவின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த மாவட்டமான சேலத்தில் நிறைவு செய்தார். காலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். 2024ஆம் ஆண்டு பெட்ரோல், டீசல் விலை, இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சாயினுடைய விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது, வேதனை அளிக்கின்றது. இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை. மாலையில் சேலம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். வாகன பேரணி மூலம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய பழனிசாமி மாலை 5:50 மணிக்கு தமது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு இது வல்லவா, எழுச்சி மாநாடு இது வல்லவா. இதனிடையே மக்களவைத் தேர்தல் குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட பழனிசாமி, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை கிஞ்சற்றும் மதிக்காமல் கூட்டாட்சியில் உரிய பங்களிப்பை வழங்க மறுத்துவிட்டதாக சாடியுள்ளார். மதத்தின் மூலம் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியையே கொள்கையாக வைத்துக் கொண்டு மாநில கட்சிகளின் பிளவுகள் ஏற்படுத்த முயன்று அதன் மூலம் அரசியல் லாபம் தேடும் பாரதிய ஜனதாவின் எண்ணம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடேறாது என்றும் தமது பதிவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். कभी आसमान में सी प्लेन पे चले जाते हैं, मगर जो मुद्दे हैं उनके बारे में न प्रधानमंत्री न बीजेपी बात करती है. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மோடி அரசை விட முந்தைய மன்மோகன் சிங் அரசு சிறப்பாக செயல்பட்டது புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 28 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் 17 அம்சங்களில் மன்மோகன் சிங் அரசே சிறந்து விளங்கியுள்ளது. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த நலத்திட்டங்களின் வளர்ச்சியை தற்போதைய மோடி அரசின் வளர்ச்சியோடு ஒப்பீடு செய்து ஆங்கில இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தற்போது மோடி அரசு பெருமிதப்பட்டுக் கொள்ளும் பல்வேறு நலத்திட்டங்களின் வளர்ச்சி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட படிப்படியாக குறைந்திருப்பதை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்றிய அரசின் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு முடிவுகளில் உள்ள தரவுகள் அடிப்படையில் இந்த பகுப்பாய்வு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், பெண் கல்வி, குழந்தை திருமணம், ஊட்டச்சத்து, தடுப்பூசி உள்ளிட்ட மொத்தம் 28 காரணிகளில் 17இல் மன்மோகன் சிங் அரசு 61% மிகச் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குடிநீர் மற்றும் சுகாதாரத்தில் மட்டும் மோடி அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் வளர்ச்சி தொடர்பாக மோடி அரசு பெருமிதப்பட்டுக் கொள்ளும் துறைகளில் தரவுகள் அனைத்தும் அதற்கு எதிர்மறையாக இருப்பதாகவும் அந்த ஆங்கில ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2005ஆம் ஆண்டு இரத்த சோகை உள்ள குழந்தைகள் 68% இருந்த நிலையில் அதை 2015ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசு 58.6% குறைத்தது. ஆனால் மோடி அரசில் இந்த எண்ணிக்கை மீண்டும் 67.1% உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. இரத்த சோகையுள்ள பெண்கள் மற்றும் ஆண்களின் எண்ணிக்கை மற்றும் குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்துதல் என பல்வேறு காரணிகளில் மோடி அரசு பின்தங்கியிருப்பது ஒப்பீட்டாய்வில் தெரியவந்துள்ளது.
இதனாலேயே 2022-23 ஆண்டுக்கான 6வது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு முடிவை மோடி அரசு இதுவரை வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டில் ஏதேனும் ஒரு வகையிலான மருத்துவ காப்பீடு பெறும் சாமானிய குடும்ப உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு என்பது மன்மோகன் சிங் அரசில் 48.79%, ஆனால் மோடி அரசில் இது வெறும் 8.57% மட்டுமே இருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பாஜகவினர் நடத்துவது ரோட் ஷோ அல்ல, அது இறுதி யாத்திரை என விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பாஜகவினருக்கு தங்களது இறுதி காலம் தெரிந்துவிட்டதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுடைய இறுதி காலம் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. அது ரோட் ஷோவா? அது பாரதிய ஜனதாவோட இறுதி யாத்திரை. அந்த வண்டி அலங்காரம் பாத்தீங்களா? அந்த பாரதிய மோடி வந்த அலங்கார வண்டியை பாத்தீங்களா? அமித்ஷா வந்த வண்டியை பாத்தீங்களா? நம்ம ஊர்ல டெட் பாடி எடுத்து போவாங்கள, நல்லா கூந்து பாருங்க, நல்லா பாருங்க. அந்த வண்டி ஃபுல்லா பூ அலங்காரம். நம்ம ஊர்ல இறுதி யாத்திரைக்கு வண்டிக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்கள, அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்முடைய இறுதி யாத்திரை. இதுதான் தம்பி அண்ணாமலை, இதுதான் தம்பி உன் அண்ணாமலை, உன் கடைசி தேர்தல் பிரச்சாரம். ஆகவே நீ எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். ஒன்றிய அரசின் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்றவற்றால் கோவையில் ஏராளமான குறுந்தொழில் கூடங்கள் மூடுவிழா கண்டுள்ளன. முதலாளிகளாக இருந்து தொழில் நடத்திய பலரும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் கிடைக்கும் தொழிலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். படித்த பட்டதாரி முதல் பாமரர்கள் வரை பல்வேறு படிநிலைகளில் உள்ளவர்களின் வேலைவாய்ப்பு தளமாக இயங்குவது சிறு குறு தொழில்துறை. தொழிலாளியாக வேலை கற்றுக்கொண்டு முதலாளியாக மாறுவது இத்தொழிலின் மகிமை. ஆனால் ஒன்றிய அரசின் சில அதிரடி திட்டங்களால் முதலாளியாக வலம் வந்த பலர் தற்போது தொழிலாளியாக மாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டு அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைதான் தங்களது குரல் வலையை நெறிக்கும் வகையில் அமைந்ததாக தெரிவிக்கின்றனர் சிறு குறு தொழில் முனைவோர். வருவாயை பெருக்க பக்குவமான திட்டமிடலின்றி அரசு அமல்படுத்திய ஜிஎஸ்டி போன்ற நகர்வுகள் அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெருநிறுவனங்களிடமிருந்து ஜாப் ஒர்க் செய்யும் லேத் பட்டறைகள், உதிரிபாக உற்பத்தி குறுந்தொழில் கூடங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அந்த தொழிலையே முடக்கியுள்ளது. இந்தியாவில் இருக்கின்ற குறு சிறு தொழில்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இப்போல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குறு சிறு தொழில்கள் எழுந்திருக்க முடியாமல் கடுமையான நெருக்கடி தள்ளப்பட்டார்கள். அது காரணம் அந்த ஜிஎஸ்டி அமலாக்கம் என்பது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு ஜிஎஸ்டியாக கொண்டு வந்துட்டார்கள். பல வங்கிகள் இரவில் எங்கள் தொழில் முனைவர் ஒருத்தர் அந்த சர்பாஸ் சட்டத்தில் பிறகு இரவு 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வீட்டுக்கு வெளியே அனுப்பி சட்ட பாதுகாப்போடு வீட்டை பூட்டிட்டு போனாங்க இல்லைங்களா? அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் இந்த ஜிஎஸ்டி மூலமாக நாங்கள் சர்பாஸ் சட்டத்து மூலமாக சந்தித்தோம். ஒன்றிய அரசின் வரி விதிப்பு செயல்பாடுகள் ஒரு புறம் இருக்க, 2020 ஏற்பட்ட கொரோனா பொது முடக்கமும் சிறு குறு தொழில் முனைவோரை பெரிதும் தவிக்க வைத்தது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பயணச் செலவு அதிகரிப்பு என கோவை குறு தொழிலாளர்கள் தொழிலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டது கோவையில் வந்து தொழில் கற்றுக்கொண்டு சொந்த ஊரில் தொழில் முனைவோராகிய வட மாநிலத்தவர்கள் மட்டுமே என சிறு குறு தொழில் முனைவோர் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு உலக அளவில் பெரிய பணக்காரர்களை இந்தியாவில் வளம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் வாங்கின கார்பரேட் கம்பெனிகள்லாம் பொழிஞ்சு விட்டது என்று வராக்கடன் சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் 15 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எங்களை போன்ற குறு சிறு தொழில்கள் 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி திருப்பி செலுத்த அவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்வதற்கு, அந்த பறிமுதல் செய்வதற்கும் எங்கள் வராக்கடன்களை வசூலிக்கிற பொறுப்பும் டாட்டா அம்பானி போன்றவர்கள்லாம் இவர்கள் ஏஜெண்டாக கொடுத்திருக்கார்கள் என்றெல்லாம் தெரிய வருகின்ற பொழுது இந்த குறு சிறு தொழில்கள் மேல் இவர்கள் எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வந்தன. அதனுடைய தாக்கம் என்பது இன்னும் நாங்கள் மீண்டு வர முடியாமல் இருக்கிறோம். ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் மூலப்பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள முடியாமல் தவிப்புக்கு ஆளாகிய பலர் தொழிலை விட்டுவிட்டு பிழைப்புக்காக ஆட்டோ ஓட்டுநர், இட்லி கடை, வீடு புரோக்கர் போன்ற தொழில்களை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த தொழில் நம்ம முடிகிற வரைக்கும் நம்ம தொழிலை கண்டினியூவாக கொண்டு போகணும் தான் தவிர நினச்சதை விட நம்ம இழுத்து மூடணும்னு நினைக்கவே இல்லை.
நம்மளுக்கு வேறு தொழில் எதுவும் செய்ய முடியல சார். ஜிஎஸ்டி நாங்கள் எடுக்கலை. ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் நான் இந்த தொழிலை விட்டுட்டு இந்த புரோக்கர் வேலைக்கு வந்திருக்கோம். இது எப்படியும் சரி ஏதோ ஒரு வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். உலக பணக்காரர்களாக இருந்து நிறுவனம் நடத்தும் பெரு முதலாளிகளின் வாராக்கடனை தள்ளுபடி செய்யும் ஒன்றிய அரசு நகையை அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் நடத்தும் சிறு தொழிலாளர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வது இல்லை என்றும் தொழில் முனைவோர் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி அறிவித்தாங்க. அதில் அப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. எங்களுக்கு பில்லு பெரிய நிறுவனங்கள்லேருந்து வரையில் 90 நாள் 100 நாளெல்லாம் ஆயிரும். ஆனால் இந்த 30 நாளில் அந்த பேமெண்ட் கட்டுறங்கிறப்போ ரொம்ப சிரமப்பட்டோம். பார்த்தீங்கன்னா வெளியே அதுக்கு தனியாக ஒரு கடன், அப்புறம் ஜுவல்ஸு வீட்டில் மனைவிகளுடைய நகைகளை வச்சு அந்த இதெல்லாம் கட்டினோம். அப்புறம் பண மதிப்பீடு நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு தொழில் முனைவர் எங்களை ரொம்ப பாதித்து இன்றைக்கி இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து தள்ளிருச்சு. இதில் நிறைய பேர் இதில் தொழில் விட்டுட்டு வெளியே போய் வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாரம் ஃபுல்லாமே வேலை இருக்கும். சனி ஞாயிறு கூட லீவ் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வேலை இருக்குங்க. 2 ஷிஃப்ட்டுங்க, அதுக்கு மேலேயும் வேலை இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கே எங்களுக்கு வேலை இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கடியில் இருக்கு. சனி ஞாயிறு கம்பல்சரியாக லீவ் விட்டுறாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே பாதிப்படையுதுங்க. பாதிப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக வீட்டுக்கு அமௌண்ட்டு தர முடியுதில்ல. பெட்ரோல் செலவு பார்க்க வேண்டியதாக இருக்குது. உணவுக்கு அத்தியாவசிய செலவே எங்களுக்கு எதுவுமே பற்ற மாட்டுதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். இந்த அவல நிலையை போக்க ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும், அப்போதுதான் மூடுவிழா கண்ட சிறு தொழில்கள் முன்னேற்றத்தை காணும் என்றும் தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.